வணக்கம். நம்ம இந்த வீடியோல திருக்குறள் சம்பந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களும் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கு குணங்களும் இடைவிடாது நிற்றல் யாரது இயல்பு? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரசனது இயல்பு. இந்த கொஸ்டினுக்கான குறள் என்ன அப்படின்னா, அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கு குணங்களும் இடைவிடாது நிற்றல் யாரது இயல்பு? அரசனது இயல்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்ன அப்படின்னா, கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். என்னன்னா, நல்லா படிச்சிருந்தோம் ஒரு அவைய பார்த்து நம்ம பேசுறதுக்கு அஞ்சுறவங்க பாத்தீங்கன்னா கல்லாதவர்களின் கடை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் 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 இவை மூன்றன் நாமம் கெடும் நோய். மேற்காணும் திருக்குறளில் எம்மூன்றும் கெட நோய் கெடும் என்கிறார் வள்ளுவர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காமம், வெகுளி, மயக்கம். இந்த குறள் தான் அப்படியே டேஸ் டேஸ்ல கொடுத்துருக்காங்க. என்னன்னா, காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றான் நாமம் கெடும் நோய். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேந்தற்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகின்றது? இதுல பாத்தீங்கன்னா கொடை, அலி, செங்கோல், குடியோம்பல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 நாலுமே. இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, கொடையலி, செங்கோல், குடியோம்பல் நான்கும் உடையனாம் வேந்தர் கொளி அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, வடநூலாரின் தத்துவ ஞானம் எனும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறிக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, மெய்யுணர்தல். வடநூலாரின் தத்துவ ஞானம் எனும் கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரத்தை கண்டறிக, மெய்யுணர்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேராதார் மாட்டு. இறப்பான் இறப்பாரை எல்லாம் இறப்பீர் கரப்பார் இரவின்மின் என்று. மக்களை போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரியாங் கண்டதில். சீருடை செல்வர் சிறுதுளி மாறிவர கூந்தனைய துடைத்து. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 2, 1, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று தீலிப்பை சாக்காடும் அச்சிறு பண்டன் சால மிகுத்த பெயின். காரணம், இக்குறள் பிரிது மொழிதல் அணி என்று கூறுவர். வலியறிதல் என்ற அதிகாரத்தில் இக்குறள் இடம்பெறுகிறது. மன்னன் மற்றவர்களை எளியவர் என்று பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தார்களேயானால் தன் வலிமை இழப்பான். என்னன்னா, இந்த குறளுக்கான அர்த்தம் என்னன்னா, அது மயிலிறகா இருந்தாலும் அதை ஒரு வண்டி நிறைய ஏத்தணும்னா அதுவும் ஒரு பெரு சுமைதான். அதனால அந்த வண்டியோட அச்சாணியே உடஞ்சிரும். அது மாதிரிதான் திறமை இல்லாத அரசர்கள் பல பேர் ஒன்று சேர்ந்து வர்றப்ப ஒரு திறமையான அரசனையும் அழிக்க முடியும் அப்படிங்கிறதா இந்த குறளுக்கான பொருள். இதுல ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூற்று ஏ காரணம் ஆர் சரி, கூற்று ஏக்கு காரணம் ஆர் சரியான பொருளாகும். இந்த கூற்றுக்கான காரணம் வந்து சரி அப்படின்னு சொல்றாங்க. காரணம் வந்து கூற்றை விளக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் திருக்குறள் வெளிப்படுத்தும் சிந்தனையை தேர்க. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகல கடை. என்னன்னா, செல்வம் வர்ற வழி வந்து சிறியதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த செல்வம் செலவழிக்கிற வழி வந்து பெருசா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இந்த குறளோட அர்த்தம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இக்குறளில் பொருளாதார சிந்தனை இருக்கிறது. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இக்குறளில் பொருளாதார சிந்தனை இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவவேடம் பூண்டு கொண்டு மனதை அடக்கும் வலிமை இல்லாமல் தவத்திற்கு புறம்பான அவச்செயல்களை செய்யும் மத வேடதாரிகளின் செயலை வள்ளுவர் என்ற உவமைகளால் விளக்குகிறார். இக்கூற்றில் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று புதர் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்தற்று. இந்த 2 குறளும் கொடுத்திருக்காங்க. இந்த 2 குறளுமே இதுக்கு சரியான ஆன்சர் தான். என்னன்னா, இதுக்கான குறள் என்னன்னா, வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று.
அதுக்கடுத்து இந்த 2வது குறள் வந்து தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று அப்படிங்கிறத இந்த 2 குறளும். அதாவது தவக்கோலத்துல இருந்துகிட்டு அவங்கனால அந்த தவக்கோலத்தை ஃபாலோ பண்ண முடியாம தீமைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எதுக்கு சமம்னா, ஃபர்ஸ்ட் குறள்ல வந்து புலியின் தோலை போத்திக்கிட்டு மாடு போய் புல்வெளியில மேயறதுக்கு சமம். அடுத்து 2வது குறள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேட்டுவன் வந்து புதர்ல மறைஞ்சுக்கிட்டு ஒரு பறவையை வீழ்த்தறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, உவமைகள் 1 மற்றும் 2 ஆகியன இரண்டும் சரி. ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் காலம் கருதி வெறிப்பில வேண்டுப வேட்பச் சொலல். மேற்காணும் குறளில் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குறிப்பறிந்து. இந்த டேஸ்ல வந்து இந்த குறிப்பறிந்து அப்படின்னு தான் வரும். இந்த குறள் என்னன்னா, குறிப்பறிந்து காலம் கருதி வெறிப்பில வேண்டுப வேட்பச் சொலல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மன்னவனது படை வலிமையை அளிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடுஞ்சொல்லும் தண்டனையும். என்னன்னா இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, கடுமொழியும் கைகண் தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம். அதாவது பொருள் என்னன்னா, அந்த குறளுக்கு கடுமையான சொற்களும் முறைகடந்த தண்டனையும் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான வலிமையை தேய்க்கும் அறம் ஆகும். அறம் அப்படிங்கிறது இங்க வந்து கருவியை குறிக்குது. மன்னனது படை வலிமையை அளிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடுஞ்சொல்லும் தண்டனையும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ் நூல் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள். ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ் நூல் இது திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமான குறளை எழுதுக. மரங்கள் தமக்காக வாழாது பிறர்க்காகவே வாழ்கின்றன. இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமை இழுத்தும் பறித்தும் வெட்டியும் வளைத்தும் உடைத்தும் முடமாக்கி விடுகிறார்கள். அடியோடு வெட்டி அழித்தே விடுகிறார்களே. இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடம் ஒப்பற்ற உயர்ந்த பாடம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, செல்வமும் விளைச்சலும். இந்த கொஸ்டினுக்கான திருக்குறள் என்னன்னா, பெரும் பொருளால் பெற்றதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. அதாவது பொருள் வளம் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத்தக்கதாகவும் கேடற்றதாகவும் நல்ல விளைச்சல் கொண்டதாகவும் அமைவதே சிறந்த நாடு. ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார்? செல்வமும் விளைச்சலும். நெக்ஸ்ட் கொஸ்டின், திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினூங்கில் என்ற குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, சொல்வன்மை. திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினூங்கில் என்ற குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் சொல்வன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மன்னனை இறை என்று குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தியவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருவள்ளுவர். மன்னனை இறை என்று குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தியவர் யார்? திருவள்ளுவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லா பொருளும் இதன்பால் உள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்று திருக்குறளை சிறப்பிப்பவர் யார்? மதுரை தமிழ் நாகனார். எல்லா பொருளும் இதன்பால் உள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையாம் என்று திருக்குறளை சிறப்பிப்பவர் யார்? மதுரை தமிழழகனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவுடையவரின் நட்பு திரைமதி போல நிறைந்து வருவது என கூறும் வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றது என கூறுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அறிவில்லாதவர். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, நிறைநீர நீரவர் கேண்மை திரைமதி பின்னிற பேதையர் நட்பு. அதாவது அறிவுடையவர்களின் நட்பு வளர்பிறை போல நாளும் வளரும், அறிவில்லாதவர் நட்பு தேய்பிறை போல நாளும் தேயும். அறிவுடையவரின் நட்பு திரைமதி போல நிறைந்து வருவது என கூறும் வள்ளுவர் யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றது என கூறுகிறார்? அறிவில்லாதவர் நட்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இக்குறள் கூறும் இடைவிடாத கடமை எது? விருந்தோம்பல்.
செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இக்குறள் கூறும் இடைவிடாத கடமை எது? விருந்தோம்பல். இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, வந்த விருந்தினர்கள் செல்றவங்களையும் சரி, இன்னும் வர இருக்கிற விருந்தினர்களும் சரி, வானத்து தேவர்கள் கூட இவனோட விருந்துக்கு வந்து காத்திருப்பாங்க அப்படிங்கறது மாதிரிதான் இந்த குறளுக்கான பொருள் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் டேஸ் உடைத்து இவ்வுலகு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருமை. குறளையே அப்படியே கேப் விட்டு டேஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நெருநல் உளனொருவன் இன்றில்லை எனும் டேஸ் உடைத்து இவ்வுலகு, பெருமை உடைத்து இவ்வுலகு. இந்த கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. இது 2-3 டைம் கேட்டிருக்காங்க. நம்ம பார்ட் 1 வீடியோலயே அந்த கொஸ்டின் பார்த்திருப்போம். திருக்குறளின் சில பகுதிகளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி நேதனியல் எட்வர்ட் கிண்டஸ்லி. திருக்குறளின் சில பகுதிகளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யார்? அதாவது ஜியுபோப் பாத்தீங்கன்னா அவரு முதல்ல தமிழ்ல எந்த நூலை மொழிபெயர்ச்சிருக்காருன்னா திருக்குறள். ஆனா திருக்குறளை வந்து முதல்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யாருன்னா இந்த நேதனியல் எட்வர்ட் கிண்டஸ்லி. இந்த கொஸ்டின்லாம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட், உழவு தொழில் செய்கிறவர்கள் உலக மக்களை காப்பதில் எதை போன்றவராக வள்ளுவர் கருதுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தேருக்கு அச்சாணி போன்றவர். என்னன்னா, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இந்த குறளுக்கு அர்த்தம் என்னன்னா, மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி ஆவார். உழவு தொழில் செய்கின்றவர்கள் உலக மக்களை காப்பதில் எதை போன்றவராக வள்ளுவர் கருதுகிறார்? தேருக்கு அச்சாணி போன்றவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலையற்றவைகளை நிலையானவை என்று கருதுகின்றவர்களை வள்ளுவர் எப்படி பார்க்கிறார்? இழிவாக. இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும். நிலையற்றவைகளை நிலையானவை என்று கருதுகிறவர்களை வள்ளுவர் எப்படி பார்க்கிறார்? இழிவாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தீதின்றி வந்த பொருள். அதாவது அறனேனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அதாவது தீதின்றி வந்த பொருள் பாத்தீங்கன்னா அறம் இன்பம் ரெண்டுமே தரும் அப்படிங்கறதுதான் இந்த பொருளுக்கான பொருள். என்ன கொஸ்டின்னா, எப்படிப்பட்ட பொருள் ஒருவருக்கு இன்பத்தை தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? தீதின்றி வந்த பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தானமும் தவமும் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் யார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி உண்மை பேசுபவர். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. என்னன்னா, மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான். தானம் தவம் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் யார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உண்மை பேசுபவர். நீங்க வந்து ஸ்கூல் புக்ல 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற குறள் எல்லாமே படிக்கணும். ஏன்னா அங்கிருந்து தான் மேக்சிமம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் வேணா வெளியில இருந்து வந்திருக்கு. நம்ம குறள் படிக்காம இந்த ஆப்ஷனை பாக்குறப்ப பாருங்க, புறங்கூறாதவர், கல்வி கேள்விகளில் சிறந்தவர். இந்த கல்வி கேள்விகளில் சிறந்தவர் வராது. ஏன்னா இது பாசிட்டிவா இருக்கு. ஆனா இந்த புறம் கூறாதவர், இனிதாக பேசுபவர், உண்மை பேசுபவர் இந்த எல்லாமே நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால குறள்லாம் நீங்க நல்லா படிச்சுக்குங்க. குறள்லாம் படிச்சாதான் நமக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். குறள் படிக்கிறோமோ இல்லையோ அதுக்கான பொருளை வந்து நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கிட்டோம்னா கூட ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா யூனிட் 6ல பாத்தீங்கன்னா 20 மார்க் அப்படிங்கிறப்ப திருக்குறள்ல இருந்தே ஒரு 5-6 கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணா கூட நமக்கு தான் லாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், அருளை விரும்பி நடப்பவர் பிறர் பொருளை விரும்ப நேரிட்டால் அவர் என்ன ஆவார் என வள்ளுவர் வினவுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கெட்டொழிவார். என்னன்னா, அருள் வெகி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெகி பொல்லாத சூழக்கெடும். இந்த குறளுக்கான அர்த்தம் என்னன்னா, அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறனுடைய பொருளை விரும்பி பொல்லாத செயலில் ஈடுபட்டால் கெட்டொழிய நேரிடும்.
அருளை விரும்பி நடப்பவர் பிறர் பொருளை விரும்ப நேரிட்டால் அவர் என்ன ஆவார் என திருக்குறள் வினவுகிறார், திருவள்ளுவர் வினவுகிறார். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கெட்டொழிவார். இது வந்து ஆப்ஷன் பார்க்கறப்பவே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த சி தான் வரும் அப்படின்னு குறள் தெரியாதவங்களுக்கு கூட ஓரளவுக்கு தெரியும். எப்படின்னா நன்கு வாழ்வார், செழிப்புடன் வாழ்வார், சுற்றமுடன் வாழ்வார், கெட்டொழிவார் அப்படிங்கிறது இது ஒண்ணு மட்டும்தான் என்ன சொல்றது நெகட்டிவ் இதுல இருக்கு. மற்ற மூணுமே பாருங்க பாசிட்டிவ் இதுல தான் இருக்கு. நன்கு வாழ்வார், செழிப்புடன் வாழ்வார், சுற்றமுடன் வாழ்வார் அப்படின்னு. ஒவ்வொரு குறள் வந்து நம்ம படிக்காமயும் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா மேக்சிமம் குறள் வந்து நம்ம படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகன் தந்தை காற்றும் உதவி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, புகழும்படி வாழுதல். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லெனும் சொல். அதாவது மகன் வந்து எப்படி வாழணும்னா, இந்த இவனோட தந்தை வந்து இவனை பிறருக்கு என்ன நோன்பு இருந்தாரோ அந்த அளவுக்கு புகழ்றபடி வாழணும் அப்படிங்கறதா இந்த குறளுக்கான பொருள். மகன் தந்தை காற்றும் உதவி டேஸ் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, புகழும்படி வாழுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் இக்குறள் வழி பெறப்படும் கருத்து யாது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாதி ஒழிப்பு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் குறள் வழி பெறப்படும் கருத்து யாது? சாதி ஒழிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, அன்பு. இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. இந்த குறளுக்கான பொருள், அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவர் அறியாதவர், வீரத்திற்கும் அன்புதான் துணை. இந்த அன்பு அப்படிங்கிறது அறத்துக்கும் மட்டும் இல்ல, வீரத்துக்கும். மரம் அப்படின்னா வீரம், வீரத்துக்கும் அன்புதான் துணை அப்படின்னு சொல்றாங்க. அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? அன்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, உலகத்தை விட பெரியது. என்னன்னா காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இந்த கொஸ்டினுக்கான குறள் இதுதான். ஒரு என்ன சொல்றது, தக்க சமயத்துல உதவி செய்யறது வந்து இந்த உலகத்தை விட பெரியது அப்படிங்கிற மீனிங் தான் இந்த குறளுக்கான பொருள். காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? உலகத்தை விட பெரியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை இதில் அழுக்காறு என்பதன் பொருள் யாது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பொறாமை. இதுக்கான குறள் என்னன்னா, அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. என்னன்னா, பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதது போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கடுஞ்சொல் பொறுப்பவர். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, செவிகை சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? கடுஞ்சொல் பொறுப்பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, சொல்லோர் உழவர் பகை. என்னன்னா, வில்லேர் உழவர் பகை கொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. அதாவது வில்லேந்தி இருக்கிறவங்களோட பகையை கூட பெறலாம், ஆனா இந்த சொல்லேர் உழவர் அதாவது புலவர்கள், ரைட்டர்ஸ், இவங்களோட பகையை வந்து பெறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? சொல்லேர் உழவர் பகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சேரும் போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புலவர் தொழில். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, உவப்ப தலைகூடி உளப்பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வறுமையில் இருக்கும் போது தூங்க முடியாது. இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிறத்தினுள் யாதென்றும் கண்பாடு அரிது. என்னன்னா, ஒருவன் நெருப்பினுள் இருந்து தூங்குதலும் முடியும், ஆனால் வறுமை நிலையில் எவ்வகையாலும் கண்மூடி தூங்குதல் அரிது.
நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது? வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். புலாலை உணவாக்கிக் கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அருளற்றவர். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, தன்னூன் பெருக்கற்கு தான் பிறிது ஊனுண்பான் எங்கனம் அருள் ஆளும் அருள். அதாவது தன்னோட ஊனை பெருக்கறதுக்காக பிற ஊனை திங்கிறவங்கிட்ட எப்படி அருள் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான பொருள். புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? அருளற்றவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொய்யா விளக்கு. என்னன்னா இந்த கொஸ்டினுக்கான குறள், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஞாலத்தின் மானப்பெரிது எது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தக்க காலத்தில் செய்யப்படும் உதவி. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் பொருளை உடைய திருக்குறளை தேர்க. உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டியதில்லை. உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம், பழித்தது ஒழித்து விடேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். மன்னனின் குற்றமான இயல்பு எதுவென்று திருக்குறள் கூறுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, இம்மூன்றும். என்னன்னா வேண்டாத மகிழ்ச்சி, பொய்யான மானம், கஞ்சத்தன்மை. இந்த மூணுமே ஒரு மன்னவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, இவரலும் மான் பிறந்த மானமும் மான உவகையும் ஏதம் இறைக்கு. மன்னனின் குற்றமான இயல்பு எதுவென்று திருக்குறள் கூறுகிறது? வேண்டாத மகிழ்ச்சி, பொய்யான மானம், கஞ்சத்தன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொக்கக்க கூம்பும் பருவத்து என்ற குறளில் எதை போன்று காரியத்தை முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொக்கு. என்னன்னா கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தெக்க சீர்த்த இடத்து. என்னன்னா கொக்கு மாதிரி நம்மளோட காலத்துக்காக நம்ம காத்திருக்கணும். அந்த கொக்கு எப்படி சரியான சமயத்துல மீனை கொத்தி எடுக்குதோ அதே மாதிரி நமக்கான காலம் வந்தப்ப நம்ம வேகமா செயல்பட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிறத இந்த குறளுக்கான பொருள். கொக்கக்க கூம்பும் பருவத்து என்ற குறளில் எதை போன்று காரியத்தை முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? கொக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழில் சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது எது? திருக்குறள். தமிழில் சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது எது? திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறள் நம் இலக்கியங்களில் தலை சிறந்த ஒன்று. வாழ்க்கை நெறிமுறைகள், சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி போன்ற அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கிறது. மிகவும் பிரபலமான திருக்குறள் பல மொழிகளில் உலகளவில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றில் எது சிறப்பாக பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அனைத்து வினாக்களுக்குமான பதில்களின் தொகுப்பாக திருக்குறள் உள்ளது. இது இப்பதான் அந்த பத்தி கொடுத்துட்டு கொஸ்டின் கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இக்குறளில் குறிப்பிடும் இறை என்பதன் பொருள் அரசன். இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மன்னனுக்கு இருக்கக்கூடாத இயல்புகள் எது அப்படிங்கறதுல இம்மூன்றும் அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதுதான் இது. இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆற்றாது அழுத கண்ணீர். சாரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆற்றாது அழுத கண்ணீர். இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் 2-3 வாட்டி கேட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, புகழற்ற வாழ்வு. மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? புகழற்ற வாழ்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் தொடர்பு யாருடைய தொடர்பு இன்பம் தரும்? நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் தொடர்பு யாருடைய தொடர்பு இன்பம் தரும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பண்புடையாளர் தொடர்பு. இந்த கொஸ்டினும் 2-3 டைம் கேட்டாங்க. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். அமிர்தத்தை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை சுட்டுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா,
அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக வலியுறுத்துவது அன்பு. திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக வலியுறுத்துவது அன்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கவரும் கலகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகியார் இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, வேந்தர்கள். இந்த கொஸ்டினுக்கு அந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, அதாவது கவரும் கலகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகியார், அதாவது சூதாட்டம். அந்த சூதாட்டம் ஆடுறதுக்கான இடம், கருவி, அந்த எண்ணம், இதெல்லாம் வந்து ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான பொருள். சாரி, இந்த குறளுக்கான பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் குறளுக்குரிய பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பலகுடை நீளலும் தங்குடை கீழ காண்பார், இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர். இந்த ரெண்டு குறளும் பாத்தீங்கன்னா உழவு தொழிலை வந்து சிறப்பித்து சொல்றதுதான். இதுல ஃபர்ஸ்ட் குறள் என்ன ஃபுல்லா அப்படின்னு பார்த்தோம்னா, பலகுடை நீளலும் தங்குடை கீழ் காண்பார் அலகுடை நீளலவர். என்னன்னா, நெல்வளமுடைய தன்னழி பொருந்திய உழவர் பல அரசனின் குடை நிழல்களையும் தம் குடையின் கீழ் காண வல்லவர் ஆவார். இது ஃபர்ஸ்ட் குறள். ரெண்டு வந்து இரவார் என்று ஈவார் கை பூண் மாலையவர். என்னன்னா, இவங்க வந்து யாருகிட்டையும் இறந்து போக மாட்டாங்க, அதே இறந்து வர்றவர்களுக்கும் உதவி செய்வாங்க. இது யாருன்னா உழவர்கள் தொழில் அப்படிங்கிறதா இந்த குறளுக்கான பொருளா இருக்கும். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்காணும் குறளுக்குரிய பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இதுல ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இவ்விரண்டு வரிகளும் அரசனின் பெருமையை பேசுகின்றன, இவ்விரண்டு வரிகளும் வள்ளலின் பெருமையை பேசுகின்றன, இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகின்றன, இவ்விரண்டு வரிகளும் பணிவுள்ளவரின் பண்பை போற்றுகின்றன. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகின்றன. ஃபர்ஸ்ட் குறள்ல வந்து உழவர் வந்து அரசனின் குடை கீழே இருக்கிறத விட உழவர் வந்து சிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த உழவர்கள் வந்து யாருகிட்டையும் இறந்து போக மாட்டாங்க, அவங்க கிட்ட இறந்து வர்றவங்களுக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கொஸ்டினுக்கான, இந்த ரெண்டாவது குறளுக்கான பொருள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, உழவர்களின் பெருமை தான் இந்த குறள் ரெண்டும் பேசுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தெரிவு செய்க. சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, காண முயல அம்பினில் யானை பிழைத்தவே ஏண்டல் இனிது. அதாவது சின்ன முயலை வந்து குறி வச்சு ஜெயிக்கிறத விட ஒரு பெரிய யானையை குறி வச்சு நம்ம ஜெயிக்காம போறதும் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த குறளுக்கான பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகிறார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது. என்னன்னா, நஞ்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகிறார்? ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். திறனில் விளைவானிடத்து எவை நான்கும் நீங்காதிருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பகை, பாவம், அச்சம், பழி. என்னன்னா, பகை, பாவம், அச்சம், பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண். என்னன்னா, அடுத்தவர் மனைவியை தேடி போறவங்க கிட்ட இந்த நாளும் இருக்கும் அப்படிங்கிறதா இந்த குறளுக்கான பொருள். பகை, பாவம், அச்சம், பழி. திறனில் விளைவானிடத்து எவை நான்கும் நீங்காதிருக்கும்? பகை, பாவம், அச்சம், பழி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சினம். என்னன்னா, நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. அதாவது வெளியில இருக்கிற நகைக்கும் உள்ள இருக்கிற உவகைக்கும் பகையா இருக்கிறது என்னன்னா இந்த சினம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்?
இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மக்கட்கு இறை. என்னன்னா, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? மக்கட்கு இறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உடலில் கலந்துள்ள பஞ்ச பூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வஞ்சமனத்தான். இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. பார்ட் 1 வீடியோலயே இந்த கொஸ்டின் கொடுத்திருப்போம். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச பூதங்களும் நகும் அப்படிங்கிற மாதிரி அந்த குறள் வரும். இந்த பிடிஎஃப் வந்து நான் இந்த திருக்குறள் கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா 3 வீடியோவா போட போறேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. மொத்தம் 205 கொஸ்டின் இருக்கு. நான் இந்த பிடிஎஃப் வந்து கடைசியா 3வது வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது வந்து ஒரே பிடிஎஃப் தான் இருக்கும் 205 கொஸ்டினும். உடலில் கலந்துள்ள பஞ்ச பூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? வஞ்சமனத்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, இனிய சொற்களை கூறுதல். என்னன்னா, அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்? இனிய சொற்களை கூறுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, புலால். புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? புலால். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்ன அப்படின்னா, உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண்ணது உணர்வார் பெறின். என்னன்னா, நம்ம சாப்பிடுற புலால் அப்படிங்கிறது வந்து பிறர் உயிரோட புண், அதை நம்ம எப்படி சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி உணரணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. புலால் அப்படிங்கிறது இந்த இடத்துல புண் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? புலால். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கனவிலும் துன்பம் தரும். என்னன்னா, கனவினும் இன்னாது மன்னோ விவைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. கனவினும் இன்னாது மன்னோ விவைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. என்னன்னா, அவங்க சொல்றது ஒண்ணா இருக்கும், ஆனா செய்யறது ஒண்ணா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களோட நட்பு நமக்கு கனவிலும் துன்பம் தரும் அப்படிங்கிறதுதான் இந்த குறளுக்கான பொருள். சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? கனவிலும் துன்பம் தரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, அவருக்கு நன்மை செய்தல். என்னன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல். தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார்? அவருக்கு நன்மை செய்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தேர்வு செய்க. என்னன்னா, திருக்குறள் அறிவையும் கல்வியையும் வலியுறுத்துகிறது. இது சரி. குறள் மதத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இது தப்பு. குறள்ல வந்து எந்த மதத்தைய பத்தியும் சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட், குறள் கலை மற்றும் நடனத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இதுவும் தப்பு. குறள் வாய்மையையும் அடக்கத்தையும் வலியுறுத்துகிறது. இது சரி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 4 சரி. 1, 4 சரி, 2, 3 தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை உணர்த்தும் பொருள் பொறையுடைமை. என்னன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தாம் தம் நிகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிறது இந்த திருக்குறள். இதுல வந்து பொறுமையை தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாளாண்மை இல்லாதான் என்று திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விடாமுயற்சி இல்லாதவன். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை தேடிகை வாளாண்மை போல கெடும். என்னன்னா, தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை தேடிகை வாளாண்மை போல கெடும். ஒரு முயற்சி இல்லாதவனுடைய செயல் எப்படி இருக்குன்னா, ஒரு தேடி போய் போர் செய்யறதுக்கு வாள் எடுத்துட்டு நிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த குறளுக்கான பொருள் வரும். அதனால முயற்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான். தாளாண்மை இல்லாதான் என்று திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? விடாமுயற்சி இல்லாதவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பணிவும் இன்சொல்லும். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற.
பணிவும் இன்சொல்லுமே ஒருத்தங்களுக்கு வந்து சிறந்த அணி அப்படின்னு சொல்றாங்க. ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? பணிவும் இன்சொல்லும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா செல்வம், இன்பம், ஏமம், பிணியின்மை, விளைவு. இதுல கரெக்டான ஆர்டர் என்னன்னா பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணி என்ப நாட்டிவ் இவைந்து. இந்த குறள் தான் இந்த கொஸ்டினுக்கான குறள். நாட்டிற்கு அணிகலன்களானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? இது பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல அப்படியே புக் கொஸ்டினா இருக்கும். 7th 8th கரெக்டா தெரியல. நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊருணி. என்னன்னா ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படிங்கறதுதான் இந்த கொஸ்டினுக்கான குறள். ஒரு பேரறிவாளன்கிட்ட இருக்கிற செல்வம் வந்து ஒரு ஊர்ல இருக்கிற ஊரணில நீர் நிறைந்திருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இழுக்காறு இயன்றது அறம் எவை? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். என்னன்னா அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த கொஸ்டின் இந்த இங்க கொடுத்திருக்கிறது வந்து அப்படியே இந்த குறளோட 2வது லைன் தான். இழுக்கா இயன்றது அறம் எவை? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவை நான்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தந்தை மகற்காற்றும் நன்றி எனும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு. இது இப்ப 3வது டைம் என்னமோ வந்துருச்சு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவையில் முந்தியிருக்க செய்தல். தந்தை மகற்காற்றும் நன்றி எனும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? அவையில் முந்தியிருக்க செய்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை. இந்த கூற்றை கூறியவர் திருவள்ளுவர். அதாவது பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா அழுக்காறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. சாரி, அழுக்காறு இல்ல ஆகாறு. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலக்கடை. அதாவது வருமான வர வழி சிறியதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா செலவு செய்யற வழி பெருசா இருக்கக்கூடாது. இது வந்து திருக்குறள். இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை. இந்த கூற்றை கூறியவர் திருவள்ளுவர். இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்க மகாத்மா காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு. இது பார்த்தா அப்படியே எக்கனாமிக் கொஸ்டின் மாதிரி இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து டவுட்டும் வரலாம். இந்த குறள் தெரியலனா டவுட் வரும் தானே. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். நூலார் தொகுத்து அறங்களுள் தலையாய அறமாக திகழ்வது எது என திருக்குறள் வலியுறுத்துகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பகிர்ந்துண்டு உயிர்களை பாதுகாத்தல். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. என்னன்னா பகிர்த்து நமக்கு கிடைச்சத பகிர்ந்து உண்றதுக்கு எதுக்கு சமம்னா நூலோர்கள் தொகுத்து வச்ச அந்த அறநூல்களுக்கு எல்லாம் விட சிறந்தது அப்படிங்கிறதா இந்த குறளுக்கான அர்த்தம். இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு 70 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம். நம்ம இதுக்கு மேல இன்னொரு 70 கொஸ்டின் இருக்கு. அதை வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 3 வயசுல பாப்பா இருக்கு. இப்பதான் 2 வயசு முடிஞ்சு 3 வயசு பிளே ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவா இருக்கும். அந்த மாதிரி நாள்ல என்னால வீடியோ போட முடியாது. அது மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோ வந்து காலையில டைம்ல ரெக்கார்ட் பண்ணுவேன். ஒரு 4 மணிக்கு 3:30 மணிக்கு இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி டைம்ல வந்து நான் ரொம்ப மெதுவா பேசுவேன். அதனால ரெக்கார்ட் ஆகுறது வந்து வாய்ஸ் உங்களுக்கு தெளிவில்லாம கூட இருக்கும். ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக. இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 11 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் சத்தமா பேசுவேன் பகல் டைம்ல எங்க பாப்பா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல. இதுலயுமே கூட உங்களுக்கு இடையில வாய்ஸ் வந்து என்ன சொல்றது நாய்ஸ் எல்லாம் இருக்கலாம். என்னோட சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா எனக்கு புதுசா எதுவும் ஆப்லாம் போட்டு அந்த வாய்ஸ் ரெடியூஸ் எல்லாம் பண்றதுக்கு இது பண்றதுக்கு வந்து பயமா இருக்கும். ஏன்னா சிஸ்டம் வந்து
ஹேங் ஆயிரும், அப்புறம் வந்து ஸ்லோவாயிரும் அப்படின்லாம் எங்க வீட்டுக்கார் சொல்லுவாரு. அந்த மாரி எதுவும் பிரச்சனை வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நான் சும்மா ஜஸ்ட் என்கிட்ட இருக்கிற அந்த என்ன சொல்றது? ஹெட்ஃபோன்ல சும்மா சாதாரணமா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு ரெக்கார்ட் தான் பண்ணி உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்றேன். இதுல உங்களுக்கான இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.